திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை நல்லா பில்டப் பண்ணாரு. திமுக மேல உறுதியான கிரிட்டிசிஸ்ட வச்சார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு மாற்றமா இருப்பாருன்னு நம்பினாங்க. அது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். எனக்கு ரொம்ப ஷாக்கு ஸ்டாலின் தோத்தது. இஸ் எ ஃபெயிலியர் ஆஸ் சிஎம் பட் ஹி வாஸ் சக்சஸ்ஃபுல் ஆஸ் அன் எம்எல்ஏ. அவர் ஏன் எம்எல்ஏவை தோத்தாருன்னா அதான் விசில் புரட்சி தான். யாரு என்னலாம் கிடையாது, விசிலுக்கு ஓட்ட போடு. தாவேக்கால ஜெயிச்சவன் பூரா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிராண்ட் விஜய் தான். என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆரையே மிஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் 30% ஓட்டு தான் வாங்கினாரு. ஆனா இவர் தனியார்ல நின்று இருக்காரு. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் நோக்கி வரப்போறாங்களா இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் நோக்கி வரப்போறாங்களா? ராகுல் காந்தி வாஸ் இன் ஃபேக்ட் வில்லிங் டு ஹேவ் அலையன்ஸ் வித் டிவிகே. அதை இந்த வீணா போன செல்வ பெருந்தகை பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்காக அது இதுக்காக கெடுத்து விட்டாங்க. ஒரு 5 தான் தேவைன்னா அழகா காங்கிரஸை கூப்பிட்டுக்குவாரு, விசிகாவை கூப்பிட்டுக்குவாரு. ஏன்னா இவங்களெல்லாம் அவர் தன் கூட்டணியில் இருக்கணும்னு விரும்பினார். இவங்க தான் முரட்டுத்தனம் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க கணிச்ச மாதிரி தான் நடந்திருக்குது. நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாரும் விஜய் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க. 10 சீட்டு 12 சீட்டு தான் அதிகமாக சொன்னாங்க. இப்போ 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளில் 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் பார்த்த கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு விஜய் இவ்வளவு தூரம் முன்னிலையில் இருக்கிறாரு. இதற்கு முக்கியமான காரணமா விஜய் மேல மக்கள் வச்சிருந்த அன்பு அப்படிங்கிறது மட்டும் தான் பாக்குறீங்களா இல்ல கடந்த ஆட்சி காலத்துல இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, பல காரணங்கள் உண்டுங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையா இருந்தவங்களுக்கு விஜயனுடைய இம்பேக்ட் தெரியுங்க. அவர் போற இடங்கள்ல கூடுற கூட்டம், அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு, இதெல்லாம் பார்த்தா உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு விஜய் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்த போகிறார் என்பது தெரியும். ஆனால் விஜய் மேலே ஒரு தேவையில்லாமல் வன்மத்தை வளர்த்துக்கிட்டு விஜயை பீலிட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்களுக்கு தப்பு கணக்கு போட்டாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு யார்கிட்டையும் இங்கே இருக்கிற யார்கிட்டையும் பேசியிருப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஜனநாயகன் வர்றது பிரச்சனை ஆகிப்போச்சு, இனிமேல் எலெக்ஷன் அழிச்சு தான் வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், அது ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் அப்புறம் வரலாம், ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ணோம். தளபதி விஜய் நடித்தது பதிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடித்தன்னு போட வேண்டியிருக்கோம் அந்த பேரில், அது மட்டும் மாற்றம் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்கு அந்த அளவு கான்ஃபிடென்ஸாக எனக்கு இருந்ததுன்னா, ஐ அண்டர்ஸ்டுட் தி இம்பேக்ட் ஆஃப் மிஸ்டர் விஜய்ஸ் என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ். ஏன்னா ஜனங்க ரொம்ப அலமோதிட்டு இருந்திருக்காங்க ஒரு மாற்றுக்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன், 1/3 ஓட்டர்கள் வாக்குச்சாவடிக்கே வர்றதில்லை. எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு இந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை மாறி மாறி பார்த்து ஒரு 50 வருஷமாக கடுப்பாக இருக்காங்க. ஸோ தேவர் லாங்கிங் ஃபார் எ ரியல் ஆல்டர்னேட்டிவ், கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவ், மெய்யான மாற்றை அரசியல்ல தேடிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்த மாற்றம்னு வந்தவங்களா அவங்க சரியான மாற்றா அவங்க நினைக்கல, அமையல. ஆமாம், அவங்க சரியான மாற்றாவும் அமையல. அவங்க தான் அடுத்த எலெக்ஷன்லேயே போய் ஒரு கட்சியோட, எந்த கட்சிக்கு மாற்றுன்னு வந்தாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆயிடுறாங்க. அதனால் இப்போ போன வாட்டி மாற்றுன்னு சொல்லி டார்ச் லைட்லாம் போட்டு உடச்சின்னு வந்தார் ஒருத்தர். என்னாச்சு, ஒரு எம்பியை கொடுத்தவொன்னே அங்கே போய் உட்காந்துக்கினாரு. அதனால் ஜனங்களுக்கு ஒரு மாற்று இந்த 2 பேருக்கும் வரமாட்டானா அப்படின்னு இருக்கும்போது இவர் நான் தான் மாற்றுன்னு தெளிவாக சொன்னார். எப்படி சொல்கிறாருன்னா, இனிமேல் 2 பேருக்கிடையே தான் போட்டி, 1 2 இப்படின்னு ஜனங்களையே பேச வச்சார். அப்போது திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை நல்லா பில்டப் பண்ணார். திமுக மேலே உறுதியான கிரிட்டிசிஸ்ட வச்சார், நாகரிகமாக வச்சார், அசிங்கமாலாம் வைக்கல. ஒரு மேடை பேச்சிலே ஒரு நாகரிகம் பண்பாட்டை கொண்டு வந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு மாற்றமாக இருப்பாருன்னு நம்பினாங்க. அது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். ஆனால் ஏன் மாற்றத்தை நோக்கி போனாங்க? ஆட்சியின் மீது திருப்தி இல்லை, ஆட்சியாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க பண்ணுற நிர்வாகம், அவங்க பண்ணுற ஊழல்,
சட்டம் ஒழுங்கு, காவல்துறையின் பாரபட்சம், இந்த பேர் என்ன, கனிம வளம் கொள்ளை போகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு மாற்றுன்னு தேடுறாங்க. இப்போ எதிர்கட்சிக்கு தான் போனோம். நார்மலாக இவர் பிடிக்கலன்னா மாற்றம் அதான் அதிமுகவும் திமுகவும் நடைமுறையில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு இதில் டிவியில் சொன்னேன் நான். அதாவது கலைஞர் சொன்னது தான், நீதி அநீதி, கிரமம் அக்கிரமம், அப்புறம் வந்து திமுக அதிமுக. அப்படின்னா என்ன, திமுக நல்லது, அது மோசமானது தான் அதிமுகன்ற மாதிரி ஒரு ஏன்ற ஒரு டிஎம்கேக்கு போட்டால் 2 பேர் பெரிய வித்தியாசமா? என்ன இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம்? எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் நடந்த அந்த பர்சனல் ஈகோ கிளாஷால் தானங்க கட்சி பொழந்தது. மற்றபடி ஊழல் பண்ணுறதில்ல, மற்ற எல்லா விதத்திலும் 2 பேருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இப்போ கொடநாடு கொலை வழக்கு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னாங்க ஸ்டாலின். 5 வருஷம் ஆகி இப்போ ஆட்சியும் போயிடுச்சு. என்ன பண்ணார்? எஸ்பி வேலுமணி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் அடிக்காத கொலை கிடையாது. பங்கு தான், வாழ வீடு தான், அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் திமுகவுக்கு மெய்யான ஒரு மாற்றா விஜயை நம்பினாங்க. 2வது, விஜய்க்கு ஒன்றும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லை, பேக்கேஜ் எதுவும் இல்லை. இந்த வழக்கு அந்த வழக்கு, குடும்பத்து சொத்து சேர்த்தது, ஜெயிலுக்கு போனதுன்னு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக வராரு. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய வியாபாரம் வணிகத்தெல்லாம் விட்டுட்டு வராரு, நிச்சயமாக இவர் நல்லது செய்வார் நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவார் என்று நான் எதிர்பார்க்குறேன். இப்போ விஜய் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆரையே மிஞ்சிட்டாரு. எம்ஜிஆர் வந்து 30% ஓட்டு தான் வாங்கினாரு. ஆனால் தனிப்பெரும்பான்மை தானாக பண்ணார். ஆனால் அவர் தனியாக நிற்கல, துணையோடு தான் நின்னார். ஒரு 3-4 கட்சி இன்க்ளூடிங் இடதுசாரி கட்சிகள். ஆனால் இவர் தனியாக இல்லை நின்று இருக்காரு. 2 பெரும் பலம் வாய்ந்த ஆண்ட கட்சி, மாநிலத்தில் ஆள்ற கட்சி, மத்தியில் ஆள்ற கட்சி, எல்லாத்தையும் எவ்வளோ அழுத்தத்தை அவர் வந்து ஃபேஸ் பண்ணார். இவ்வளோ அழுத்தத்துக்கிடையே பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு முதல் சக்தியாக வந்துட்டார். நான் கூட முந்தா நாள் வரைக்கும் எல்லாருக்கிட்ட என்ன சொன்னேன்னா, விஜய் நம்பர் 1 பார்ட்டியாக இருப்பார், இருதுற அரசியலுக்கு முடிவு கட்டிடுவார். இனிமேல் முப்பரிமாணம் தான், 3 பேர் தான் களத்தில் இருப்பாங்க. அதே போல் வந்து அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிப் ஃபைட், ஃபோட்டோ ஃபினிஷ் ஆகும்னு சொன்னேன், இதே வார்த்தைகள் சொன்னேன். மெஜாரிட்டி எல்லாருக்கும் உடனே கிடைச்சிடாது, ஏன்னா நெக் டு நெக் ரேஸ் நடக்குது. அதனால் ஃபோட்டோ ஃபினிஷ், சில 100 ஓட்டுகளில் சில இதில் வந்து வெற்றி தோல்வி மாறலாம். ஆகவே வந்து பட் ஈ வில் கெட் தி ஃபஸ்ட் பொசிஷன். மிக அதிகமான எம்ஏக்களை கொண்ட கட்சியாக தாவேகா இருக்கும்னு நான் போன வாரமே சொல்லிட்டேன், எக்ஸிட் போல்லாம் வர்றதுக்கு முன்னாலே. அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படி இருக்குது. பட் இப்போ பெரும்பான்மைக்கான அந்த நம்பர்ஸ் 118ங்கிறது வருமா வராதாங்கிற டவுட் இருக்குது. பட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் வராமலும் போகலாம். வராமல் போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் விஜய் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் நோக்கி வரப்போறாங்களா, இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் நோக்கி வரப்போறாங்களா? விஜய் இப்பெல்லாம் நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படி இதில் பேச முடியாதுங்க, எம்டி வேர்ட்ஸாக. முதல்ல இந்த ஓட்டுப்பதிவெல்லாம் முடியிட்டோம், அதாவது வாக்கு எண்ணிக்கை முடியிட்டோம். ஃபைனல் டேலி என்ன வருதுன்னு பார்ப்போம். அது பொறுத்து தான், எவ்வளோ தேவைன்றதை பொறுத்து தான் யாரை கூப்பிடணுன்றதும் வரும். இப்போ அவருக்கு ஒரு 5 தான் தேவைன்னா அழகாக காங்கிரஸை கூப்பிட்டுக்குவார், விசிகாவை கூப்பிட்டுக்குவார். ஏன்னா இவங்களெல்லாம் அவர் தன் கூட்டணியில் இருக்கணும்னு விரும்பினார். இவங்க தான் முரட்டுத்தனம் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ முதல்ல அவர் யாருக்கு கொடுப்பாருன்னா, நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், பாஜக எதிர்க்கிற, மதவாதத்தை எதிர்த்து களமாடுகிற அந்த கட்சிகளுக்கு தான் முதலிடம் கொடுப்பார். பாஜகவோட சமரசம் பண்ணிக்கிட்டு அந்த அரசியலில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாகும், இந்த 50 ஓட்டு 100 ஓட்டு. எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் சொன்னாங்க 72 தொகுதிகளில் தாவக 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல இருக்கிறதுக்கும் 2வது இடத்துல இருக்கிற கட்சிக்கும் இந்த தொகுதியெல்லாம் அது முதல் இடத்துல இருக்கிற தொகுதி 107. 72 தொகுதியில்
2வது இடத்துல இருக்கு. ஆனால் முதல் இடத்துல அதிமுகவோ திமுகவோ இருக்காங்க. வித்தியாசம் 50, 40, 20, 100ன்னு இருக்கு. இது எப்போது வேண்டுமானாலும் மாறி அது முதல் இடத்துக்கு வரலாம். அதனால ஐ எம் வெயிட்டிங் பேஷண்ட்லி டில் த ஓட் கவுண்ட் எண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பர் தெரியும். எனக்கே கிடைச்சிடுச்சுன்னா, ஆனால் அதுக்கான முயற்சிகளில் இப்போவே இறங்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம யாரை உதவி கேட்க போகிறோமோ அவங்கள கூப்பிட்டு பாராட்டணும், பேசணும், ஒரு டயலாக் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வீட்டில் பூந்துன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா பனையூரில் எவனும் கதவை தட்டிட்டு, சார் உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் சார், ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்க மாட்டான். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், ஆட்சி அமைக்கணும்னா இனிஷியேட்டிவ் ஷுட் பி ஃப்ரம் யூ. யாருக்கு தேவையோ அவங்க தான். நோபடி வில் கம் அண்ட் கிவ் யூ ஆல் தீஸ் திங்ஸ். அதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால் இப்போவே அவர் என்னை கேட்டால் விஜயோ விஜய் சார்ந்தவர்களோ அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா. ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தேன், ஜான் ஆரோக்கியராஜுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார், யாரிடம் உதவி கேட்பது என்று. ஸோ ஹி இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஆனால் நான் என்னென்னா, வெயிட் ஃபார் வெதர் யூ ஆர் கெட்டிங் 118 ஆர் 114. 4 தான் தேவைன்னா காங்கிரஸை மட்டுமே கூப்பிட்டு உள்ள வச்சுக்கலாமா? அவங்க வந்துருவாங்களான்னு ஒன்று இருக்குல்ல சார். வந்துருவாங்களா? கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு 4 நாளா? கவுண்டிங்கு முன்னாலே சொல்லிட்டார, இனிமேல் காங்கிரஸ் நியூட்ரலாலாம் இருக்காது, ஒன்று இருந்த ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி, சும்மா கூட்டணின்னு உட்காந்துன்னு நாங்கள் இருக்க மாட்டோம், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நடுத்தரில் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டார. ஸோ காங்கிரஸ் இஸ் ரெடி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ராகுல் காந்தி வாஸ் இன்ஃபேக்ட் வில்லிங் டு ஹாவ் அலையன்ஸ் வித் டிவிகே. அதை இந்த வீணா போன செல்வ பெருந்தகை பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்காக, கான்ட்ராக்டு அது இதுக்காக கெடுத்து விட்டான் அந்தாலே. இப்போ அந்தாலே தொங்கிட்டு இருக்கான் ஸ்ரீபெரும்புதூரில். தலைவர் பதவியும் போகுது, அது வேறு விஷயம். மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியும் இருக்காது. இப்போ மக்கள் எல்லாரையும் தண்டிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. ஜனநாயகத்தின் பியூட்டி இதுதான். இப்போ 2 தொகுதிகளிலுமே விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. அதுலேயும் ஒரு தொகுதியை அவர் எப்பவுமே விட்டு தான் ஆகணும். ஆமாம், அது எந்த தொகுதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அது அவர் தாங்க. என்னங்க இதெல்லாம், அவர் என்ன நைட்டுக்கு சாப்பிடுவாருன்னு என்ன கேட்டிங்கன்னா சார், உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, நீங்கள் அதை வச்சு தானே இவ்வளோ தூரம் கரெக்டாக என்ன கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்யணும்னு என்ன கேட்டிங்கன்னா, திருச்சி கிழக்க அவர் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அது ஒரு டெல்டாவில் இருக்குது, சென்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்குது. இது சென்னை இப்போ கோட்டையாயிடுச்சு, தாவேக்காவின் கோட்டையாயிடுச்சு. அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஏவை போடுறாரோ பிஏ போடுறாரோ ஒருத்தரை போட்டார்னா நிச்சயமாக அவர் ஜெயிச்சிருவார், ஈஸி. ஆனால் இப்போ இவர் கிழக்க ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போட்டால் KN நேரு கருவறுப்பார். ஒரு தொகுதிக்கு நடக்கும்போது அங்கே கம்ப்ளீட்டாக முகாம் போடுவாங்க, எல்லாரும் கான்சன்ட்ரேட்டட் அட்டாக் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பட் இருந்தாலும் இவ்வளோ ஆதரவு தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு, இவ்வளோ சீட்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் மாதிரி வருதுன்னா அங்கே ஆப்வியஸ்லி தாவேக்காக்கு தானே சார் ஓட்டு அதிகமாக வரும். அங்கே யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. இப்போவே முடியாது. எத்தனையோ அமைச்சர்கள் நம்ம நேம் பண்ண ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸாக பார்த்த எத்தனையோ அமைச்சர்கள் தப்பி பழிச்சிருக்காரு. KN நேருலாம் தப்பி பழிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு ஸ்டாலின் தோத்தது. ஏன்னா இஸ் எ ஃபெயிலியர் ஆஸ் சிஎம், சீஃப் மினிஸ்டர், பட் he was successful as an MLA. நம்ம பல எம்எல்ஏக்களுக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி அது. அவர் ஏன் எம்எல்ஏவை தோத்தாருன்னா அதான் விசில் புரட்சி தான். யார் என்னலாம் கிடையாது, விசிலுக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா VS பாபு எப்படி ஜெயிக்க முடியும் அங்கே போயிட்டு? அதனால் இது எம்எல்ஏக்கள் இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்போல்லாம் எவனும் கிளைம் பண்ண முடியாது. தாவேக்கால ஜெயிச்சவன் பூரா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிராண்ட் விஜய் தான் இந்த எலெக்ஷன்ல. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவருடைய அமைச்சரவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குது. ஏன்னா புதுசா முதல்ல மெஜாரிட்டி முதல்ல மெஜாரிட்டி ஏதோ ஒரு கட்சி கொடுக்க போறாங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. அதாவது முதல்ல 118 வரட்டும், இல்ல அந்த 118 உருவாக்கட்டும், அப்புறம் கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுப்பாங்க, அவர் இன்வைட் பண்ணுவார் லார்ஜஸ்ட் பார்ட்டியை, டைம் கொடுப்பார் 1 வாரம், நீங்கள் சட்டசபையில் கான்ஃபிடென்ஸ் மோஷன் மூவ் பண்ணி அதை பாஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் இது பண்ணுவேன்னு. ஸோ அதெல்லாம் நடக்கும். பட்
இப்போ என்னுடைய இம்மிடியேட் கன்சர்ன் ஆனா இன்னொரு 11 வந்துருமா இல்ல, அப்படி வரலன்னா பி பிளான். ம். அந்த 11 யார் யாருன்றதையும் அதுக்கெல்லாம் அப்புறம் தான் நான் மினிஸ்ட்ரியை பத்தி ஆமாமா. think பண்ணணுங்கிறீங்க. அடின்றதுக்கு பொண்டாயிட்டே இல்லை, அப்புறம் பிள்ளைக்கு நர்சிங் சீட் வாங்க போனா எப்படிங்க? எல்லாத்தையும் அவசரம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது. யாரும் வந்து பரீட்சைக்கு போறது இல்லை. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவானவா. எம்ஜிஆர் 5 வருஷம் காத்துட்டு இருந்தாரு. இவர் 2.5 வருஷம் தாங்க ஆச்சு கட்சி தொடங்கி. இதுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.